ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் பல முன்னேற்றமான மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு இந்த பிரபஞ்ச சக்தி நம்ம கூட தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக நம்பினா அது நடக்கும். அது எப்படி அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல நாம் வேறு, இந்த பிரபஞ்சம் வேறு அப்படிங்கிற எண்ணமே ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் சுத்தமாக இருக்கக்கூடாது. இந்த பிரபஞ்ச பேராற்றல் தான் எல்லாமுமாவே உருவாகி இருக்கு. ஓகேங்களா? நாமளும் இந்த பிரபஞ்ச பேராற்றலால் உருவாகி இருக்கிறோம் அப்படிங்கிறத முதல்ல உங்கள் மைண்டில் ஏற்றிக்குங்க. இந்த பிரபஞ்சத்துலேருந்து நம்மளை பிரித்து பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மனம் தான். ஓகேங்களா? நம்ம மனம் தான் இந்த பிரபஞ்சம் வேற நம்ம வேற அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிரித்து பார்க்குது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மனிதனும் அவங்கவுங்க பிறக்கக்கூடிய இடம், நேரம், சூழ்நிலை, இதை வைத்து அவங்க விவரம் தெரிந்த நாள் முதல் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள், இதை எல்லாத்தையும் வச்சு அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இதுதான் நான் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ள அவங்க தன்னைத்தானே ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கிறாங்க. அல்லது அவங்களுக்கு இந்த சமூகம் ஒரு அடையாளத்தை கொடுக்கப்பட்டுடுது. அந்த அடையாளத்தை தாண்டி அவங்களுடைய சக்தி என்னன்னு அவங்களே தெரிஞ்சிக்க முற்படுறதில்ல. ஆனால் இங்கே உண்மை என்ன அப்படின்னா, இந்த சமூகம் அடையாளம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இந்த பிரபஞ்சத்தோட அடையாளத்தோட தான் அந்த குழந்தை இந்த பூமியில் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்குது. ஆனால் அந்த குழந்தை வளர வளர இந்த சமூகம் அந்த குழந்தைக்கு இந்த உலகத்தோட அடையாளத்தை கொடுத்து கொடுத்து இந்த பிரபஞ்சத்தோட அடையாளத்தை மறைச்சி கடைசியில் இந்த பிரபஞ்சம் வேற நான் வேற அப்படிங்கிற ஒரு பிரிவினை மனநிலைக்கு அந்த குழந்தை வந்துடுது. இப்படி இந்த உலகத்தோட மனநிலையிலேயே நம்ம வளர்ந்ததுனால இந்த உலகத்தையே ஈர்த்து நம்ம வாழ தொடங்கிட்டோம். இந்த பிரபஞ்சத்தோட ஈர்ப்பை நம்ம கைவிட்டுட்டோம். அந்த பிரபஞ்சத்தோட ஈர்ப்பு வேற எங்கேயும் கிடையாது, நம்மக்கிட்ட தான் இருக்குது, நம்ம ஆத்மாவில் தான் இருக்குது, நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் நம்ம அதை செயல்படுத்த தெரியல. வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்படுறோம், துன்பப்படுறோம், துயரப்படுறோம், போராடுறோம், வருத்தப்படுறோம். மனுஷனாக பிறந்த நம்ம எல்லாம், நம்மளுடைய பார்வை எல்லாம், நம்ம மனம் எல்லாம் நம்ம இந்த உலகத்து பக்கமே இருக்கிறதுனால நமக்குள்ளே அப்படி ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணராமையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். மனிதர்களுக்கு அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சக்தி எப்படி தெரியப்படுத்துறது, எப்படி அவங்களுக்கு இதை புரிய வைக்கிறது அப்படின்னு பிரபஞ்சமானது தெய்வங்கள் கான்செப்டை கொண்டு வருது. ஓகேங்களா? அந்த தெய்வங்களை மையமாக வச்சு ஒரு மனுஷன் வணங்கும்போது அவன் ஆன்மாவோட பேச முடியும், ஆன்மாவோட அவன் உறவாட முடியும், அந்த ஆத்மா சக்தியை அவன் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக இந்த தெய்வங்கள் கான்செப்டு இந்த பிரபஞ்சம் நமக்கு கொண்டு வந்து கொடுக்குது. இந்த தெய்வங்கள் எல்லாம் நம்ம வந்த பிறகு நம்ம வேண்டுதல், பிரார்த்தனை, ஜெபம், தொழுகை, இப்படி நம்ம மனசுக்குள்ள நம்ம ஆன்மாவோட உள்ளுணர்வாக நம்ம பேசும்போது இந்த பிரபஞ்ச சக்தியை நம்ம நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும். ஓகேங்களா? இதை தான் வள்ளல் பெருமான் கூட சொல்கிறாரு, ஆன்ம ஒழுக்கம், ஆன்ம உருக்கம், ஆன்ம நெகிழ்வு, ஆன்ம லாபம் இப்படின்னு ஆன்மாவை பற்றியே நிறைய பேசியிருப்பார். நம்ம ஆன்மாவை ஆக்டிவேட் பண்ணுற அளவுக்கு நம்ம செயல்பாடுகள், எண்ணங்கள், நம்ம உணர்வுகள் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும். ஓகேங்களா? ஏன்னா ஆன்மா வேற, இந்த பிரபஞ்சம் வேற இல்லை. இந்த பிரபஞ்சமே ஒரு பரமாத்மானா நம்ம ஒரு ஜீவாத்மாவாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம கோயிலுக்கு போய் வேண்டுறோம். நம்ம வேண்டுறது யாருக்காவது சத்தம் போட்டு கத்துறோமா, யாருக்காவது சொல்கிறோமா? நம்ம மனசுக்குள்ளே தானே வேண்டுறோம். எப்படி கடவுளுக்கு தெரியுது? அது எப்படி நடக்குது? அப்போ கடவுள் எங்கே இருக்கார்? அந்த சக்தி எங்கே இருக்குது? நமக்குள்ளே தானே இருக்குது. நம்ம மனசுக்குள்ளே வேண்டுற அந்த வேண்டுதல் எப்படி வெளியில் நமக்கு நிறைவேறுது? பல விஷயங்கள் வேண்டுதல் நிறைவேறுது. கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு பல பேருக்கு அவங்கவுங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிக்கிட்டு தான் இருக்குது. அதனால தான் கோயிலுக்கு பல கூட்டங்கள் போகுது. அப்போ அந்த வேண்டுதல் யார் கேட்குறா? நம்ம சத்தம் போட்டு வேண்டுறதில்ல, மனசுக்குள்ளே வேண்டிக்கிறோம். அது எப்படி கடவுளுக்கு தெரியும்? இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும். அப்போ எல்லாமே நம்ம மைண்டுக்குள்ளே, நம்ம உடம்புக்குள்ளே தான் அந்த சக்தி, ஆத்மா எல்லாமே இருக்குது. ஏன்னா நம்ம உணர்வில் தான் வேண்டுறோம்.
அந்த உணர்வின் சக்தி தான் ஆத்மார்த்தமாக இருக்கிறதுனால அந்த பரமாத்மாவையே டச் பண்ணுது. ஓகேங்களா? பரமாத்மானா நம்ம உடம்புக்குள்ள ஒரு ஆத்மா எப்படி நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தையே இயக்கக்கூடிய ஒரு ஆத்மா தான் நம்ம அதை பரமாத்மான்னு சொல்கிறோம். இந்த பிரபஞ்சம் உருவாக்குறதுக்கு முன்னாடியே அந்த ஆத்மா இருந்தது. அதுதான் பரமாத்மா. அதுதான் ஆதி அனாதின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தோற்றமும் கிடையாது, முடிவும் கிடையாது. ஆனால் அந்த பரமாத்மாவால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்துக்கு தோற்றமும் இருக்கு, முடிவும் இருக்கு. இப்படி முடிவே இல்லாத ஒரு பரமாத்மாவோட ஆத்மா தான் நமக்குள்ளேயே இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த ஆத்ம சக்தி தான் நம்ம பிரபஞ்ச சக்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அந்த பிரபஞ்ச சக்தி நமக்குள்ளேயும் இருக்குது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க. இனிமே நம்மகிட்டயும் அந்த பிரபஞ்ச சக்தி இருக்குது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம உணர்வு ரீதியாக ஒரு தூது அனுப்புகிறோம் இந்த பிரபஞ்சத்துக்கு. உணர்வால் என்ன அதிர்வலைகளை ஏற்படுத்தி ஒரு தூது அனுப்பி நம் தேவைகளை பெற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிற நம்பிக்கைக்குள்ளே வாங்க. அதற்கு மனசை ஒருநிலைப்படுத்துங்க. தியானம் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. மனசை ஒருநிலைப்படுத்தி தியானத்துக்கு வந்து உங்கள் ஆன்மாவை அதிரச் செய்யுங்க. உங்கள் மன அமைதியில் தான் உங்கள் ஆன்மாவோட அதிர்வையே நீங்கள் உணர முடியும். அப்படி ஆன்மாவோட அதிர்வை உணர்கிற அளவுக்கு நீங்கள் பக்குவமாயிட்டீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சமே உங்கள் உள்ளங்கையில் வந்துடும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நிறைவாக சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரபஞ்ச பேராற்றல் சக்தி வேறு எங்கேயும் கிடையாது, நம்மக்கிட்டவும் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏதோ ரத்தம், நரம்பு, எலும்பு, சதைகளால் தான் நம்ம உடம்பு இயங்குதுன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. இந்த பிரபஞ்ச தொடர்பாலேயும் தான் நம்ம உடம்பு இயங்கிக்கிட்டு இருக்கு, நம்ம உயிர் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்குங்க. இப்போ நேரடியாக நம்ம இந்த பிரபஞ்ச தொடர்பு கொள்ளக்கூடிய சக்தி நமக்குள்ளவும் இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்குங்க. இது எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மனம் சொல்கிறது, எண்ணங்கள் சொல்கிறது, உணர்வு சொல்கிறது, இது எல்லாம் தாண்டி உங்கள் ஆன்மா என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்க்க ட்ரை பண்ணுங்க. அதை பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம இந்த பிறப்போட உண்மையான அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம். மிக்க நன்றி.